ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் மணி வந்து 2 மணி ஆயிடுச்சு. நம்ம இப்போ தான் சமையல் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். மணி 2 ஆயிடுச்சு. நான் இன்றைக்கி என்ன சமையல் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, மணினிங்க முத்துமாரிலாம் லெமன் சாதம் வேணும், கத்திரிக்காய் கூட்டு வேணும், உருளைக்கிழங்கு வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி ஓகே, குட்டி பசங்க ஆசைப்பட்றாங்க, அதனால் அவங்களுக்கும் அதுவும் பண்ணிவிட்டு, எங்கள் வீட்டுக்காருக்கு வந்து எனக்கு பொன்னாங்கண்ணி கீரை சாம்பார் வேணும்னு சொல்லி சொன்னாங்க. அதுவும் ரெடி பண்ணணும், அப்பளம் பொரிக்கணும். இப்போ இந்த இதெல்லாம் நான் எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் வந்து நான் குக்கரில் வந்து தண்ணி வச்சுருக்கிறேன். நம்ம ஒரு ரைஸ் வச்சா போதும். அந்த ரைஸ்லேருந்து கொஞ்சம் எடுத்து அவங்களுக்கு லெமன் சாதம் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். என் கூட ஹெல்ப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா முத்துமாரி வந்திருக்கிறான். இப்போ நம்ம எப்படி சமைக்கிறோம், என்ன சமைக்கிறோம் அப்படிங்கிறத ஒரு ஃபுல் லென்த் வீடியோவாக இனிமேல் நீங்கள் பார்க்கலாம். ஓகே, இப்போ அடுத்தது நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். இப்போ ரைஸ் வச்சாச்சு. முத்துமாரி, இந்த கத்திரிக்காயை வந்து எனக்கு கட் பண்ணி கொடு என்ன. இப்போ கத்திரிக்காயை கட் பண்ண சொல்லி முத்துமாரிட்ட கொடுத்துருக்குறோம். அடுத்து என்ன பண்ணலாம்? இவ்வளோ வாய் போது அரிசி போட போகிறோம். யாருக்கெல்லாம் இந்த மாதிரி அரிசி கல்நீட் பண்ணியிருப்போம் கொஞ்சம் வாயில் போட தோணி நான் போட்டிருக்கேன். மகா போட்டிருக்கான், வடலிங்கமும் போட்டிருக்கான். ஆனால் அவன் வந்து காட்ட மாட்டேல வாயா காட்ட மாட்டேங்கிறோம். தெரியுதா? நான் வந்து எப்போல்லாம் ரைஸ் வந்து போடுறனோ அப்போல்லாம் கொஞ்சம் அரிசி எடுத்து வாயில் போட்டு டேஸ்ட் செம்மையாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரைஸ் போட்டு குக்கரில் வச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் கூட்டுக்கு கத்திரிக்காய் இந்த மாதிரி பொடுசாக, இந்த மாதிரி ஷேப்லாம் இந்த மாதிரி பொடுசாக கட் பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா முத்துமாரி வந்து நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி நான் கட் பண்ண சொல்லியிருக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி இதை தான் நம்ம இன்றைக்கி பொரிக்க போகிறோம். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை பொரிக்கணும். ஓகே, இப்போ ரைஸ் வேகட்டும். அடுத்து என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கத்திரிக்காய் கூட்டுக்கு வந்து எண்ணெய் காஞ்சிருச்சு. கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கலாம். கொஞ்சமாக வெந்தயம், அவ்வளோதான். இப்போ இது நல்லா பொரிச்சு வரட்டும். பொரிஞ்சு வந்தது ஒன்று பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஏன்னா நம்ம புளி போடுறோம், அதனால் வந்து நான் ஒரே ஒரு தக்காளி மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இது நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இதையும் போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா வதங்குறதுக்கு நம்ம கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டால் கொஞ்சம் தக்காளி நல்லா மசிஞ்சு வரும். கொஞ்சமாக உப்பு போட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கருவேப்பிலை. நீங்கள் வந்து கடுகு எண்ணெய் போடுறப்பே போடணுன்னா போட்டுக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கலாம்.